ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, அவ்வளோ பெரிய பிரம்மாண்ட சக்தி உள்ளுக்குள்ளே இருக்குது. நம்ம உள்ளுக்குள்ள அந்த பிரபஞ்சத்தையே எதிர்த்து போராடக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய அந்த ஆன்மா என்கின்ற அங்கிருந்து தான் வந்துச்சு. அது எங்க பிரபஞ்சத்தில் இருந்து, ஆதியிலிருந்து அனாதியில இருந்து கிளம்பி வந்த ஒன்று அவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தை எதுக்கு தான். அப்படி எதிர்ப்பு தன்மையில தான் இந்த லேப்டாப் இதயம் அடிக்க ஆரம்பிக்குது. இது சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் நம்மளை சுற்றி சூழ்ந்து அழுத்தும் போது இது ஒரு ஆக்ஷன் அங்கே நடக்குது. அதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் இது திரும்ப அழுத்துது, அங்கே எதுக்குது. அவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தை எதுக்க முடியுமா? எதுக்குதானா? இப்போ எதிர்த்துக்கிட்டு தான் இருக்குது. உங்கள் ஆத்மா எல்லாம் அந்த பிரம்மாண்டத்தை, அந்த பேரண்டத்திலிருந்து வரக்கூடிய அந்த பிரபஞ்ச சக்தியை எதிர்க்குது. இது நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த எதிர்க்கிற இதில் தான் அந்த தள்ளல் கொள்ளல்ல, அட்ராக்ஷன் ரிப்பல்ஷனில் இந்த லப்டப்னு இதயம் துடிக்குது. அதாவது சூழ்ந்து அழுத்தும் போது இதயம் சுருங்குது. சுருங்குதல் விரிதல் எல்லாமே இந்த ரெண்டே தான் இருக்கும். சுருங்குதல் விரிதல், தள்ளல் கொள்ளல், ஈர்த்தல் விளக்குதல், இப்படி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் நடக்கும். வேற எதுவுமே இருக்காது. ஆக்ஷன்னா ரியாக்ஷன். இதுதான் 0-1 நம்ம முடிச்சிருந்தோம். 0-1 ஸ்டேட் பைனரி கோடு இல்லாமல் இந்த கம்ப்யூட்டர் வேர்ல்டு இல்லைன்னு முடிச்சிருந்தோம். ஏன்னா பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமான கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ் சொல்லுதேன். ஒராக்கிள், என்னமா அந்த காலத்தில் இந்த C++ எல்லாமே, ஜாவா, பைத்தான், என்னென்னமோ சொல்கிறோம்ல, இது எல்லாம் உள்ளுக்குள்ளே கோடிங் பார்த்தீங்கன்னா 0-1 தான் அதுக்கு மூலம். அதாவது சிவம் சக்தி. 0ங்கிறது சிவத்தோட ஸ்டேட்டு, 1ங்கிறது சக்தியோட ஸ்டேட்டு. இது ரெண்டு தான் எல்லா விஷயங்களையும் பண்ணிட்டு இருக்கு. சரி, இப்போ தள்ளல் கொள்ளல் எப்படி நடக்குது, இல்லை ஈர்த்தல் விளக்குதல் எப்படி நடக்குது? ஈர்த்தல் அப்படின்னு நல்லா கவனிக்கணும். நம்ம இந்த சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் அமுக்கும் போது நம்ம ஈர்க்கப்படுதுன்னு ஒரு இமேஜினேஷன் வச்சுக்கலாம். அப்போ அந்த இதயத்தை அமுக்கும் போது, இதயத்தை மட்டும் எடுத்துக்கிடும், அந்த ஆர்கனை மட்டும் எடுத்துக்கிடும், இதயத்தை அமுக்குது. அப்போ சுருங்குதா, இதயம் சுருங்குதா, அமுக்கும்போது வெளியிலேருந்து அந்த ஆற்றல், பிரபஞ்ச ஆற்றல் அமுக்கும்போது அந்த சுருங்குதல் நடக்கும். இது உள்ளுக்குள்ளே இருந்து எதிர்த்து போராடுதில்ல, அந்த பிரபஞ்ச பேரண்டத்தை போராடும்போது இது அதை எதிர்க்கும். எங்கே? இந்த பேரண்டத்தில் இருந்து வரக்கூடிய அந்த அற்புதமான பிரபஞ்ச சக்தியை இவாள் உள்ளே இருந்து இந்த ஆத்ம சக்தி, நான் தான் பெரிய, நீ தான் பெரியாளா, நான் பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு இவாள் எதிர்ப்பாங்க. எதுக்கும்போது விரியும். அதை லப்டப்புங்கிறோம். இப்போ இப்படிதான் இதயம் சுருங்கி விரிதல் அங்கே நடக்குது. சரி, இதயம் மட்டுமா சுருங்கி விரியுது நம்ம உடல்ல? லங்ஸ் என்ன ஆகுது? ஆக்சிஜனை உள்ளே இருக்கும்போது விரியுது, கார்பன் டை ஆக்சைடை வெளியில் தள்ளும்போது சுருங்குது. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. இது இந்த சுருங்குதல் விரிதல், தள்ளல் கொள்ளல். இப்போ நாங்கள் சாப்பாடு வாய்க்குள்ளே போடுறோம். சாப்பாடு வாய்க்குள்ளே போட்டோன்னே முழுங்குறதோடு நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. முழுங்கினதுக்கு அப்புறம் என்னென்ன ஆகுது? தள்ளும் கொள்ளும், தள்ளும் கொள்ளும், தள்ளும் கொள்ளும், தள்ளும் கொள்ளும், இறைப்பைக்கு போய் சேர்ந்துடும். புஷ் அண்ட் புல். நேரடியாக நம்ம வாயில் தண்ணியை ஊற்றினா கடன்னு டபக்குன்னு உள்ளே போயிடாது. அந்த புஷ் அண்ட் புல்ல தான் போகும். எப்போவுமே அது புஷ் பண்ணி புல் பண்ணி, புஷ் பண்ணி புல் பண்ணி, தள்ளல் கொள்ளல், தள்ளல் கொள்ளல் தான். அப்படி அதை சுருங்கி விரிதல், சுருங்கும் விரியும், சுருங்கும் விரியும். நம்ம பாடி சிஸ்டம் ஃபுல்லாக அப்படி தான் சுருங்குதல் விரிதல் தான் இருக்குது. அது சிவசக்தி நிலை. இப்படி தான் சிவசக்தியை பார்க்கணும். நம்ம கோயிலில் போய் சிவனை பார்த்துட்டு, இப்போ நான் நெல்லையப்பர் கோயிலுக்கு போகிறேன், திருநெல்வேலியில். நெல்லையப்பர் இருக்கார், அவர் சிவன் கிடையாது, சிவம். அந்த சிவத்தை பார்க்குறோம். சிவத்தை பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் காந்திமதி அம்மன் கிட்ட சக்தி
அவங்கள பார்க்குறோம். எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா சிவம் சக்தி இருக்கும். ஆனால் பேர்கள் வேறு வேறு. இப்போ காசியில் போனீங்கன்னா காசி விஸ்வநாதர், காசி விசாலாட்சி. ஒவ்வொரு இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சக்தியும் சிவமும் சக்தியும் தான் இருக்கும். இதை போராடி 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 மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய அந்த வேதாந்த ரிஷிகள், முனிகள், சித்தர்கள், ஞானிகள், அவதார புருஷர்கள் எல்லாருமே போராடினாங்க. மன்னர்கள் ஆட்சி காலத்தில் அவங்க கிட்ட சொல்லி சொல்லி இவ்வளோ பெரிய டெம்பிள், இந்த கோயில்கள் எல்லாம் உருவாக்கி அதில் சிலை வடிவத்தில் அவங்க எல்லாமே அந்த இது பண்ணாங்க. அந்த காலத்தில் ஓலைச்சுவடி வருவதற்கு முன்னாடி இந்த சிற்பங்கள் மூலமாக நம்மளுக்கு கருத்து சொல்ல முற்பட்டாங்க. அதுக்கப்புறம் புக்ஸு, இப்போ ஸ்மார்ட் ஃபோன் வந்துட்டு, இப்போ ஸ்மார்ட் ஃபோன் காலம். நீங்கள் ஒவ்வொரு கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய சிற்பங்கள் இருக்கும். இங்கே நெல்லையப்பர் கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கோயில். அந்த சிற்பங்கள்லேயே நிறைய கலைகள் அதில் இருக்கும், ஆர்ட் இருக்கும். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, அவங்க முற்பட்டதின் விளைவு அந்த கோயிலில் சிவம் இருக்குது, சக்தி இருக்குது. அது நெல்லையப்பராக இருக்கிறாரு, காந்திமதி அம்மனாக இருக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சிவசக்தி நிலையை நம்ம உணரணும்னு சொல்லி அவங்க வச்ச அந்த சயின்ஸு, நம்ம அங்கே போய் சாமி கும்பிட ஆரம்பிச்சிடுறோம். அது சங்கல்பம் வைக்கிறோம், ப்ரேயர் வைக்கிறோம். ப்ரேயரில் என்ன, எனக்கு நல்லா படிப்பு வரணும், என் பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், என் பையனுக்கு நல்ல பொண்ணு கிடைக்கணும், அதுமாதிரி என் பொண்ணு நல்லா படிக்கணும், என் பொண்ணுக்கு நல்ல ஒரு கணவன் அமையணும், இல்லை பேரம்பேத்தி வேணும், இல்லை நான் ப்ரொமோஷன் கிடைக்கணும், எனக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும். இது வல்லாது. இதெல்லாம் கிடைக்கும். எப்போ கிடைக்கும் தெரியுமா? நீங்கள் இப்போ நம்ம எல்லாமே இந்த சங்கல்பங்கிற ப்ரேயர் வைக்கும்போது ஒன்று நடக்கணும்னு நினைக்கிறோம், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். ஏன்னா அந்த நெல்லையப்பரும் சிவன் என்கின்ற அந்த நெல்லையப்பரும் காந்திமதி என்கின்ற அந்த சக்தியும் நமக்குள்ள தள்ளல் கொள்ளலாக இருக்கிறாங்க, ஈர்த்தல் விளக்குதலாக இருக்கிறாங்க, சுருங்கி விரியக்கூடிய தன்மையில் 2 பேர் இருக்கிறாங்க. சிவசக்தி ஸ்டேட்டில் அவங்க இருக்கிறாங்க. இப்போ இந்த நிலையை உணர்வதற்காக தான் அங்கே அவ்வளோ பெரிய ரகசியங்கள் கோயிலுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கு.